ரேட்டும் அஃபோர்டபுளாக இருக்குது, ப்ளஸ் கலெக்ஷன் நல்லா இருக்குது. கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால் நீங்கள் எடுக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்க ட்ரெஸ்ஸில் ப்ரைஸ் அஃபோர்டபுள் தான். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. படம் எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு ஸ்டோரி தான் சார். அவர் எல்லாரையுமே லைக் அவருடைய எமோஷன் வந்து எல்லாரோட அந்த ஃபேமிலி மேன் மாதிரி இருக்கிற மாதிரி எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கு சார். ஜென்ரலாக இப்போது வந்து என்ன, இப்போ அவருக்கு அவர் ஒரு அவங்க அப்பா வந்து ஒரு நகை கடை நகை கடை இல்லை, எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்காரு. அது வந்து அவங்க இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட விற்று இந்த மாதிரி படத்தை பாருங்களேன் சார். எல்லாத்தையும் நானே சொல்ல முடியாதுல்ல, ஸோ நீங்கள் பாருங்கள், அது பார்த்தா தான் தெரியும். ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க, மியூசிக் நல்லா இருக்கு சார். ஆக்சுவலாக இது ஃபேமிலி படம் தான், கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். ஏன்னா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா யாரும் வந்து பார்க்க மாட்டாங்கல்ல, அதனால் அவர் எல்லாரையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு இதுவாக நடிச்சிருக்காரு. எனக்கு பிடிச்சிருக்கு சார். சார் படம் சூப்பராக இருந்துச்சு சார். ஒரு செகண்ட் கூட எங்கேயுமே பிரேக் ஆகலை. அடுத்து என்னங்கிற மாதிரி தான் இருக்குது. நல்ல விறுவிறுப்பாக இருக்குது. மிடில் கிளாஸ்க்கான ஒரு படம் சார். டேரக்டருங்களுடைய நெக்ஸ்ட் படைப்பாக நான் இதை பார்க்குறேன். வெல் ஹேண்ட்ஸ் ஆஃப் முனிஷ்கான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹீரோ பாத்திரமாவே நடிச்சிருக்காரு. பாத்திரத்துக்கு உண்டான ஜஸ்டிஃபிகேஷன் அருமையாக பண்ணியிருக்காரு. எல்லாருமே பார்க்கணும். உணர்வுபூர்வமான ஒரு படம். அதான் ஒரு தமிழர்களுக்கான ஒரு அருமையான படம். இது எப்படியா எடுத்துன்னு போய் எல்லார்கிட்டையும் சேருங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ. பார்க்கலாம், நல்லா இருக்கு. சூப்பர் படம். சூப்பர் ஹிட்டுங்க. எல்லாம் நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்குது. நிறையா நேரில் வந்து பாருங்கள், நல்லா இருக்குது. எல்லா தரத்து மக்களும் வந்து பார்க்கலாம். கருத்துள்ள படம், வந்து பாருங்கள். சூப்பராக இருந்ததுங்க படம். மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாரும் வந்து பார்க்கலாம், எல்லா ஃபேமிலிஸும். படம் ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறது மட்டும்தான் படம் இல்லை, சின்ன பட்ஜெட்லேயே நல்ல படம் எடுக்க முடியுன்றத இயக்குனர் கிஷோர் முத்துராமலிங்க சொல்லியிருக்கார். இந்த மாதிரி நிறைய இயக்குநர்கள் வரணும். மீண்டும் அது நாங்கள் சொன்ன மாதிரி தான், இதெல்லாம் ஒரு மலையாளத்தில் எடுத்திருந்தீங்கன்னா மலையாள திரையுலகம் பெருமளவு கொண்டாடி இருக்கும். இந்த தமிழ் திரையுலகமும் சரி, உங்களை மாதிரி ஊடகமும் சரி, இதை நிறைய கொண்டு போங்க. சாமானியர்கிட்ட கொண்டு போகும்போது அவர்கள் வாழ்க்கையோடு இது ரொம்பவும் கனெக்ட் ஆகிருக்கும். உங்களுடைய பங்கு மிகவும் அவசியமானது. இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை நீங்களாம் ப்ரமோட் பண்ணணும். எல்லாரும் வந்து பாருங்கள், தியேட்டரில் வந்து பாருங்கள். அப்போ தான் இது மாதிரியான படங்கள் எடுப்பதற்கு தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் முன் வருவார்கள். நன்றி. முடிந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆக்சுவலாக நீங்கள் எல்லாம் கேரளா, இங்கே இருக்க ஆடியன்ஸ் எல்லாமே வந்து கேரளா படம் நல்லா இருக்கு, தெலுங்கு படம் நல்லா இருக்கீங்க. இதேமாரி மிடில் கிளாஸ் படம் வந்து ரொம்ப நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு சூட்டபுளான படம். அதனால் நீங்கள் யூடியூப் சேனல் அண்ட் அனதர் நீங்கள் சப்போர்ட் நியூஸ் ரிப்போர்ட்டெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆடியன்ஸ் எல்லாமே வந்து நல்லா பாருங்கள். இந்த படத்தை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். டைரக்டர் வந்து 15 வருஷம் உழைப்பில் இது முதல் படம் வந்திருக்கு. அவருக்கு முதல்ல இவரும் அந்த டாப் 10 டைரக்டர்ஸில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உள்ள ஒரு டைரக்டர் தான். சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும். மிடில் கிளாஸ் படம் நல்லா இருக்குது. அதாவது இந்த படத்தில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஒரு ஃபேமிலி மேன் இருக்கான் பார்த்தீங்களா, ஒரு 40 வயசு 30 வயசு இருக்கும், 2 பசங்க இருப்பாங்க, ஒய்ஃபு, இவங்க எல்லாருக்குமே தேவையான ஒரு அப்பாவாகவும் இருந்து ஒரு ஹஸ்பண்டாகவும் இருந்து அந்த ஃபேமிலி குடும்ப தலைவனாக இருந்து எப்படி எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து காமிச்சிருப்பாங்க. படத்தில் இவங்களுக்கு என்னென்னா, இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது ஒரு லாட்ரி சீட்டு மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க லைஃப்பில் வந்து வருது. அதை அவங்க ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டாங்களா அப்படின்றது தான் வந்து செகண்ட் ஆஃப். ஓகேவா, இதில் வந்து முனிஷ்கான் சாருடைய ஆக்டிங், அதாவது ஒரு சைடில் அவருக்குள்ளே இருக்க பெயினையும் காமிக்கணும், அதே மாதிரி அந்த சைடில் வந்து அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஒய்ஃபு சண்டை போடுவாங்க, எல்லாத்துக்குமே சண்டை போடுவாங்க, அந்த மாதிரியான ஒய்ஃப் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். ஸோ ஒரு 3-4 விஷயத்த 3-4 ஆங்கிளில் சூப்பராக வந்து அவர் சமாளிப்பார். அவரோட ஆக்டிங் வந்து கொடுத்துருப்பாரு, அது நல்லா இருந்துச்சு. இவருக்கு ஈக்குவலாக அந்த சைடில் வந்து விஜயலட்சுமி அவங்களும் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவர் என்னதான் பண்ணாலுமே அவரோட பெயினை பார்க்காம அந்த சண்டை அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து கோரா வந்து வரும். ஸோ இவங்க அடிக்கடி சண்டை போட்டே இருப்பாங்க, பட் அந்த சண்டையை வந்து அவர் மெச்சூராக ஹேண்டில் பண்ணுவார். ஸோ ஈக்குவலாக 2 பேருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, ஒரு ஃபேமிலிக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்றது காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி பேராசை வந்து எங்கே போய் நிப்பாட்டும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. தர்மம் தலை காக்கும் அப்படின்றது தான் கிளைமேக்ஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து சொல்லுவாங்க. ஓவரால் படம் 3.5 4 வந்து 5க்கு வந்து கொடுக்கலாம். வயசாகவும் அவர் ரொம்ப நல்ல ஒரு சுகந்தி அக்கா சொன்னால் பக்காவாக இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காரு. ரச்சகனில் வந்து அந்த கம்பெனி தான் அந்த படத்தை எடுத்திருக்குது. அந்த படத்தில் ஒரு பொண்ணை தொலைச்சிட்டு அதுலேருந்து தான் கதை போகும் இல்லையா, அதோட எஃபெக்ட் வந்து அப்படியே ஒரு குடும்ப தலைவனாக நடிச்சிருக்காரு. சூப்பர். முனிஷ்காந்துக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய தமிழ் திரையுலகம் அவருக்கு ஒரு பாராட்டை தெரிவிப்பணும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு அவர் அவார்டு வாங்குவார். ஓகேவா? சூரி யோகி பாபு இவங்களெல்லாம் பீட் பண்ணி வந்துருவாரு. யாரு? சூரி யோகி பாபு எல்லாம் பீட் பண்ணி வந்துருவாரா? நான் வந்து சுகந்தி அக்காடா, நீ யாருடா சொல்லு.
நீ திரை வெளிச்சம் உன் வெளிச்சத்தை சொல்லாத. உன் பேர் என்ன? உன் பேர் கார்த்திக்னா என் பேர் சுகந்தி. ஒரு சூரி வந்தாச்சு, ஒரு அப்படி ஒவ்வொருத்தரும் வந்தாச்சு. அவங்களோட இவங்க கம்பேர் பண்ண வேணாம். எல்லாருமே ஒவ்வொரு ஆளு தனி ஆளு தான். ஓகேவா? எல்லாரும் தனி மரம் தான் தோப்பாகும். ஓகேவா? அதனால யாரோட யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. முனிஷ்காந்த் ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாக வந்திருக்காருன்னு எடுத்துக்கங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன எடுத்தோடனே ஜூம் பண்ணி யோகி பாபுலாம் பெரிய ஆளாக வந்துட்டாரு. எவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, எவ்வளோ ஏன் ஜி படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் எங்கள் சூரி. ஓகேவா? ஒருத்தரோட முன்னேற்றத்தை பாருங்க, அடுத்தவனோட முன்னேற்றத்தை அவனோட போய் திணிக்காதீங்க. தனித்தனி கருத்தாக இருங்க. ஓகேவா? உருத்தாக இருங்க. சூப்பர்.